Daily. Taste the Daily. வேலூர் மாநகராட்சியை சேர்ந்த இரு கவுன்சிலர்கள் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் முரளி வழங்கிட கேட்கலாம். முரளி, வணக்கம். அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டு கவுன்சிலராகவும் அந்த சத்துவாச்சாரி தெற்கு செயலராகவும் இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த கணேஷ் சங்கர். அதே சத்துவாச்சாரி பகுதி 27வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த பாட்சி என்கின்ற சதீஷ். இவர்கள் இருவரும் இன்று சத்துவாச்சாரி RDO சாலையில நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு ஒன்று வந்திருந்தார்கள். அப்போது இரு கவுன்சிலர்களும் திடீரென சாலையில் பொதுமக்கள் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் அச்சில் எழுத முடியாத வார்த்தைகளில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது குறித்து நாம் 27வது வார்டு கவுன்சிலர் பாட்சி சதீஷிடம் கேட்டபோது 27வது வார்டுக்கு உட்பட்ட பிரச்சனைகள் நான் கட்சியின் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்தால் அதனை கணேஷ் சங்கர் எடுத்து வேறொருவர்களுக்கு ஃபார்வர்டு செய்து தன் மீது தொடர்ந்து வேண்டுமென்று அவதூறு பரப்புவதாகவும், பகுதி செயலாளர் என்பதால் கட்சிக்கு மேலிடத்தில் தன்னை பற்றி தவறாக எடுத்து கூறி வருகிறார் என்று பாட்சி சதீஷ் கூறினார். இது குறித்து 25வது வார்டு கவுன்சிலர் கணேஷ் சங்கரிடம் நாம் கேட்டபோது கிளை கழகம் அந்த பகுதி கழகம் இருப்பவர்களுக்கு பாட்சி சதீஷ் மரியாதை கொடுப்பதில்லை. மேலும் சில நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் இலவச பட்டா வழங்குவதற்கு பணம் கேட்பதாக சதீஷ் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. அந்த வீடியோவை நான் பரப்பினேன் என்று கூறி தன்னிடம் பொதுவெளியிலே அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் என்று கணேஷ் சங்கர் கூறியிருக்கிறார். கவுன்சிலர்கள் இரு கவுன்சிலர்களும் பொதுவெளியில வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அந்த பொதுமக்களை அவங்க முகம் சுழிக்கும் வகையில அது இருந்தது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.